என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். தகப்பனின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிற நீங்கள் தகப்பனோடு நெருக்கமான உறவை கொள்ள வேண்டும். உங்கள் தகப்பன் ஒரு கடைக்காரர் அல்ல. போய் பணம் கொடுத்து விட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி வருவது போல தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. தகப்பன் உறவை விரும்புகிறவர், தகப்பன் அன்பை விரும்புகிறவர். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதித்தார் என்ற வேத பகுதியில் ஒரு சிறிய பகுதியை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 27:26. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவரை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றார். இன்னும் ஒரு அன்பின் வார்த்தைகள் பாருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்கிறான், மகனே, நீ என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய். ஒரு தகப்பனுடைய இருதயம் அன்பிற்காய் ஏங்குகிறது. இன்றைக்கு பல குடும்பங்களில் அன்பின் வெளிப்பாடுகள் இல்லை. தகப்பன் தன் பிள்ளைகளை அணைப்பதும், பிள்ளைகளை தொட்டு பேசுவதும், பிள்ளைகள் தகப்பனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அணைப்பதும், இப்படிப்பட்ட அன்பின் வெளிப்பாடுகளை காணவே முடிகிறதில்லை. ஈசாக்கு தன் மகனாகி யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய். இது எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அவன் கிட்ட வந்து முத்தம் செய்யும் பொழுது அவன் வஸ்திரத்தின் வாசனையை மோந்து என்று வசனம் சொல்கிறது. அவருடைய வாசனையை சந்தோஷமாய் முகர்ந்து பார்க்கிற ஒரு தகப்பன். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் நல்ல தகப்பன் தான். அவர் உங்களை நேசிக்கிறவர் தான். ஏதோ சில உலக பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் நிமித்தம் அவர் கடின இருதயம் உள்ளவராய் மாறி இருந்தாலும் he expects your love. முக்கியமாய் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தகப்பன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் என்றைக்காவது உங்கள் தகப்பனுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறீர்களா? தகப்பன் என்னை அணைக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஏன் நீங்கள் போய் ஒரு நாள் உங்கள் தகப்பனை அணைத்து முத்தம் செய்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். இந்த உறவுகள், இந்த இணைப்புகள், இந்த தொடுதல், இந்த ஸ்பரிசம், இவைகளெல்லாம் குடும்பத்தில் இருந்தால் மிக நன்றாயிருக்கும். ஆண்டவர் இயேசு கூட இப்படிப்பட்ட ஒரு அன்பை எதிர்பார்த்தார் என்று ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:44 வசனம். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவனுடைய குமாரன், அவர் அன்பின் வெளிப்பாட்டை எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஜெப நேரத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீர்களா? தேவைகளை வெளிப்படுத்துகிறீர்களா? ஆராதனை நேரத்தில் நீங்கள் பரவசமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவரை பரவசப்படுத்துகிறீர்களா? ஒரு தகப்பன் உங்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த தகப்பனுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள். பரலோக தகப்பனும் அன்பை எதிர்பார்க்கிறார், பூலோக பெற்றோரும் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். Give your love to your heavenly Father and also to your earthly Father. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரத்தையும் படைத்த எங்கள் தேவனே, நீர் எங்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, அன்பின் முத்தங்களை எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற அந்த நேசத்தின் வெளிப்பாட்டை எதிர்பார்க்கிறேன். அதை கொடுக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பா. கல்லான இருதயங்கள் எடுக்கப்படட்டும். சதையான இருதயத்தை கொடுத்து உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பரலோக தகப்பனை போல பூலோக தகப்பன் மேலும் அன்பு கொள்ளுங்கள், ஆசை கொள்ளுங்கள். உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள், நேசியுங்கள். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.